4 வருஷத்துக்கு பிறகு ஒருத்தனுக்கு அறிவு வந்திருக்கு. உன் காலில் விழுந்தா மட்டும்தான் எனக்கான சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு. அந்த வகையில் ரஷ்ய அதிபருடைய புட்டினுடைய காலில் விழுந்திருக்காரு உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி. நிஜமாவா, உண்மையாவா, நடந்திருக்கா அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதில் வீடியோக்குள்ளே இருக்க போகுது. ஈரான் வெற்றி அடைந்தது அப்படிங்கிற ஒரு உண்மையை இப்போ முஸ்தபா கமினி அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு மிடில் ஈஸ்ட் ஏரியாவிலையும் ரஷ்யாவை சுற்றியும் டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad.signature@gmail.com. ஈரானுக்கு அடி விழுந்தது அப்படின்னு அமெரிக்கா சொல்றாங்க. அமெரிக்காவுக்கு அடி விழுந்தது அப்படின்னு ஈரான் வீடியோவாகவே எடுத்து போடுறாங்க. என்னப்பா இது, யார் சொல்கிறத நம்புறது அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு குழப்பம் இருக்கும். அந்த வகையில் இப்போது இந்த கடற்படை தெரிவித்ததை விட USS ஜெரால்டு கப்பல் இருக்குல்ல, அது வாங்கின அடி இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு உலக நாடுகள் மத்தியில் அது உண்மையாகவே நடந்ததா அப்படிங்கிறத கேட்குறாங்க. அந்த வகையில் அது தொடர்பான காட்சியை இப்போ CNN ரிப்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரெயிட்டாக அந்த கப்பலுக்குள்ளேயே புகுந்து வீடியோ காட்சிகள் எடுத்திருக்காங்க. அதுதான் ஸ்பெஷல். அந்த வகையில் இந்த சலவை தீ எந்த இடத்துல லாண்ட்ரி ரூம் இருக்குல்ல, அதில் எப்படி அட்டாக் நடத்தினாங்க ஈரான் அப்படிங்கிறது தொடர்பான ஒரு உண்மையான ஆய்வில் CNN ரிப்போர்ட்டர்ஸ் ஈடுபட்டிருக்காங்க. அந்த காட்சிகள் தான் இது இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக CNN வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ. இந்த காட்சிகள் இது டைரெக்டாக CNN ஜேர்னலிஸ்ட்டும் உள்ளே புகுந்து USS ஜெரால்டு அமெரிக்காவில் நிறுத்தி வைக்கப்பட்ட போது எப்படி சேதமாயிருக்கு அப்படிங்கிறத காட்டுறாங்க. அப்போ ஈரான் ஜெயிச்சிருச்சா தோத்துருச்சா அப்படிங்கிறத இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ண முடியும். ஒரு போர் கப்பல் மீதே ஈரான் அட்டாக் நடத்தியிருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் வாங்கின அடியை நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு விட்டலைன்னு, அந்த கதையாக ட்ரம்ப் அவர்கள் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஈரானுடைய இராணுவ திறன்கள் கடுமையாக சிதைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறார். இது தொடர்பாக வியாழக்கிழமை ஈரான் பற்றி அவர் ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. செய்தியாளர்கள்ட்ட அவர் பேசும்போது ஈரானிடம் இனி செயல்படக்கூடிய கடற்படையோ விமானப்படையோ கிடையாது, அது எல்லாத்தையுமே நாங்கள் உடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. மொத்தமாக 159 கப்பல்கள் அவங்கக்கிட்ட இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னு இப்போ அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரான் பற்றி பேசியிருக்கார். அவர் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஈரான் சைடில் ஏதாவது இந்த வார் பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணணும். அந்த வகையில் ஈரானுடைய உச்ச தலைவர் முஸ்தபா கமினி இவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. இவருடைய உடல் உறுப்புகள் சேதமடைஞ்சிருச்சுங்கிறாங்க. அவரால் எந்திரிச்சு நடக்க முடியாதுங்கிறாங்க. ஆனால் அவர் கூட பேசுகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் கடந்து முஸ்தபா கமினி அவர்கள்ட்ட இருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியில் வந்திருக்கு. அது என்னன்னா, போர்க்களத்தில் அமெரிக்கா தோல்வி அடைந்துள்ளது அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய அனைத்து இராணுவ முயற்சிகளையும் ஈரான் உறுதியாக நின்று இந்த போரில் வெற்றியுடன் வெளிவந்துள்ளது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இப்போ ஈரானுடைய உச்சத்தலைவர் அயத்துல்லா அலி கமினி அவர்களுடைய மகனாக வெளியில் வந்திருக்கக்கூடிய முஸ்தபா கமினி அவர்கள் இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய திறன் ஈரானுக்கு இருக்குது, அவங்கள தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணணும், அப்படி இல்லாட்டி அவங்கக்கிட்ட அணு ஆயுதம் போய் சேர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை IAEA தலைவர் குரோஷி அவர்கள் இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கார். ஸோ இவங்களுடைய CCTV முதற்கொண்டு எல்லாமே ஈரான்லேருந்து அப்புறப்படுத்தப்பட்டது ஒரு கதை. இப்போ மறுபடியும் அந்த CCTVயை ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது தொடர்பான ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகிறதுக்கான இறுதி கட்டம் ட்ரம்பினுடைய டேபிளில் இருக்குது. அவர் ஒன்று சைன் போர்டில். ஆக மொத்தத்தில் ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய யுரேனியம் இப்போது யார் வசம் போக போகுது அப்படிங்கிறது தெரியல. ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் ஒன்று வேற கையெழுத்தாக போகுது. ஆக மொத்தத்தில் உலகத்திற்கு புதிதாக ஒரு அணு ஆயுதம் தயாராகிட்டு இருக்கு. அது ஈரானுடைய கையில் கிடைப்பது வெகு விரைவில் நடக்க போகுதோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது. நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் வேற சும்மா இருக்க மாட்டாங்க.
கண்டிப்பாக நோண்டி நோண்டி கேள்விகள் கேட்பாங்க. அந்த வகையில் ட்ரம்ப் கிட்ட நேற்று கேட்ட கேள்வி, ஈரானுக்கு எதிராக நீங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவீர்களா? ஏன்னா ஒப்பந்தமும் நிறைவேறலை, ஒன்றும் நிறைவேறலை, அட்டாக்குற இடத்துல சும்மா சும்மா லைட்டாக அப்பப்போ தற்காப்பு தாக்குதல் அப்படிங்கிறீங்க. சரி, தற்காப்பு தாக்குதல்னால் என்ன அப்படின்னு போய் கேட்டால், மினிமமாக அட்டாக் பண்ணிவிட்டு திரும்பி வந்துடுறது தான் பெரிய அளவிலான போர் அப்படின்னு அதை சொல்லக்கூடாதான். மினிமம் அட்டாக், புரியுதா? அந்த மாதிரி தான் சொல்லணும் அதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது இந்த கேள்விக்கு ட்ரம்ப் ஒரு பதில் சொல்கிறாரு. ஈரானுக்கு எதிராக நீங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவீங்களா இல்லையா? இல்லை. அப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வியை உங்களால் எப்படி கேட்க முடியுது அப்படின்னு திருப்பி ரிப்போர்ட்டர்ஸை பார்த்தே கேட்குறாரு. முட்டாள்தனமாக தானே கேள்வி கேட்க முடியும், அப்போ தானே புத்திசாலித்தனமான ஆன்சர் கிடைக்கும். ரைட். ஈரானை நாங்கள் முழுமையாக சிதைத்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. நான் ஏன் அணு ஆயுதத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற கேள்வியும் கேட்குறாரு. எங்ககிட்ட இருக்கக்கூடிய மற்ற ஆயுதங்கள் வச்சு ஈரானை நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்கிறார். அணு ஆயுதத்தை யாரும் பயன்படுத்த ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் இப்போ இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கார். இது ஜப்பானில் யார்ப்பா குண்டு போட்டா அப்படிங்கிற கேள்வி, அணு ஆயுதம் அங்கே யார்ப்பா பயன்படுத்தினா அப்படிங்கிற கேள்வி, உலகத்திலேயே அணு ஆயுதத்தை பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரே நாடு அமெரிக்கா தான் அப்படிங்கிற பதில், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். கிளம்புங்க எல்லாரும் வடகொரியாவுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சீனாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் இப்போ வடகொரியாவுக்கு பயணம் மேற்கொள்ள போகிறார். அது மிக முக்கியமாக 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வடகொரியாவுக்கு பயணம் மேற்கொள்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. 8 மற்றும் 9 மொத்தமாக 2 நாள் ஒரு ட்ராவல் வடகொரியாவுக்கு. ஜி ஜின்பிங்கினுடைய இந்த பயணம் அப்படிங்கிறது வடகொரியாவோடு கொண்டிருக்கக்கூடிய கம்யூனிச நட்பையும் ஏராளமான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட ரஷ்யா, ஈரான், சீனா, அதற்கு பிறகு வடகொரியா, இந்த 4 நாடுகளும் இப்போ ஒன்றாக ஒரு வளையத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. இது உலகத்திற்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு சமிக்கைகள் கொடுக்க தொடங்குது. புரியுதா உங்களுக்கு? ஸோ கம்யூனிசம் தான் உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்குங்கிறத மறுபடியும் ஒரு மீட்டிங் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க சீனா. பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இருக்குது, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்குது. ஆனால் இதை 25 ஆண்டுகளமாக ரஷ்யாவை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறார், பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு நாடை அங்கீகரிக்கிறது மட்டும்தான் மிடில் ஈஸ்டில் ஒரு தீர்வை கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் இணைந்து செய்யணும். அப்படி செய்யலை அப்படின்னா ஒரு பெரிய அளவிலான வார் மறுபடியும் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அவங்களுக்கான நாட்டை அவங்களுக்கே திருப்பி கொடுக்கறது மட்டும்தான் அந்த மக்களுக்கும் சிறந்த வழி, உலகத்திற்கும் சிறந்த வழி அப்படிங்கிறத தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டாக ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லியிருக்கார். இதில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கலாம், ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு நிலம் முக்கியமல்ல, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியாக வாழ்வது தான் முக்கியம் அப்படிங்கிறது. அடுத்து உக்ரைன் விஷயத்துக்கு போமா. புட்டின் அவர்களை சந்திக்க விருப்பம் தெரிவித்திருக்கிறார் யார்? உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி. 4 வருஷமாக இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உக்ரைனும் ரஷ்யாவும் உட்காந்து பேசினா ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் ஆகிடும் அப்படின்னு. இதுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் ஓகே சொன்னார். ஆனால் உக்ரைனுடைய அதிபர் நேட்டோ நாடுகளை கூப்பிடுங்க, அமெரிக்காவை கூப்பிடுங்க, எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஆயுதங்கள் கொடுங்க, ரஷ்யாவை உங்ககிட்ட இருந்ததுன்னா சண்டை போடு. இல்லையா, ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிறத வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ இருக்கக்கூடிய வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு 50 நாடுகளை ஒன்றா சேர்த்து ரஷ்யாவுக்கு எதிராக போராடின அப்படின்னா அப்போயும் உன்னால் ஜெயிக்க முடியல. இப்போ கடைசியில் மண்டி போட்டது யார்? உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி தான். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு மாறி போய் நிற்கிறாரு. காரணம் என்னன்னா, அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பால் உக்ரைனுடைய அதிபரை காப்பாற்ற முடியல, நேட்டோவும் உடையக்கூடிய சுச்சுவேஷன், இப்படிப்பட்ட ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால ஒரு முடிவுக்கு வரார் ஜெலன்ஸ்கி. காலில் விழுவதை தவிர வேறு வழி கிடையாது, சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ரஷ்யாவுடனான ஒரு ஒத்துழைப்பு, இந்த மாதிரியான விவகாரங்களில் இந்தியா மீது அழுத்தம் கொடுக்கறதுக்கு மேற்கத்திய நாடுகள் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யூரோப் கண்ட்ரீஸ் எங்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நட்பை உடைக்க பார்க்குறாங்க. பட் இந்தியாவினுடைய பிரதமர் ரொம்ப தெளிவானவர், எங்களோடு நட்புறவோடு இருக்கணுங்கிறது அவருக்கு தெரியும், அது புரியும். 2வது, இந்தியாவை வம்பிழுத்துக்கிட்டே இருக்காங்க உலக நாடுகள். ஜனநாயகம் அங்கே தலை தோங்கி இருக்கிறதுனால ரஷ்யாவோடு கொண்டு இருக்கக்கூடிய உறவை முறிப்பதற்கு இந்தியா இன்ன வரைக்கும் முயற்சி பண்ணலை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லியிருக்கார். எனக்கு என்னமோ ஒரு டவுட்டு, ரஷ்யாவும் அமெரிக்காவும் கூட்டாக தான் இருக்காங்க, ஆனால் உலகத்துக்கு மத்தியில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நானும் அவனும் எதிரி அப்படிங்கிறத காட்டிக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் சொல்லவா, பெரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மாதிரி அது ஒரு நீரிணை, அதுக்கு குறுக்கால ஒரு சுரங்கப்பாதை போடக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் கையெழுத்து போட போகிறாங்களாம். எப்போது? நாளைக்கு. ஸோ இது தொடர்பாக கிரில் டிமிட்ரியேவ்
ரஷ்யாவை சேர்ந்த ஒரு முக்கியமான அதிகாரி ஸ்டேட்மெண்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காரு. இது உலகத்தில் வேறு எந்த செய்தித்தாள்களையும் வரல, ஈவன் ப்ளூம்பர்க்கு கூட இதை செய்தியாக வந்து வெளியிடலை அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதே நேரத்தில் இந்த பெரிங் அப்படிங்கிற நீரிணை வழியாக ரஷ்யாவையும் அலாஸ்காவையும் இணைக்கக்கூடிய ஒரு சுரங்கப்பாதை 8 ஆண்டுகளுக்கு குறைவான காலத்தில் கட்டி முடிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க. ஸோ பைப்லைன் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட்டுக்கு $8 பில்லியன் மேலே செலவாகுமா, இல்லை அதுக்குள்ளே சுருக்கிக்கலாம் அப்படின்னு 2 நாடுகளும் சேர்ந்து பிளான் போடுறாங்க. 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க, ஆனால் உலக நாடுகளை தான் சண்டை போட்டு பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. எப்பயுமே இந்த ஏகாதிபத்திய நாடுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். பார்த்து உஷாராக இருங்க மக்களே. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com.